தம்பி தங்கச்சிங்கன்னு 2 பேர் இருந்தாங்க. ஆனா இப்ப இல்ல. தம்பியே இல்லங்கிறப்ப அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி நான் எதுக்கு நினைக்கணும்? அப்படியெல்லாம் நீ எடுத்தறிஞ்சு பேசாதப்பா. தப்பு செஞ்சவங்கள மன்னிக்கிறது தான் மனித குணம். அப்பா, அவங்க செஞ்ச துரோகம் என்ன மன்னிக்க விட மாட்டேங்குது. அவங்கள ஏத்துக்க என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. இதுக்கு மேல அவங்க தான் முக்கியம். அவங்கள இந்த வீட்டுல சேர்த்தே ஆகணும்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. டேய் திரு, டேய் திரு. மாப்ள என்னம்மா? என்னடி இவன் இப்படி பேசிட்டு போறான்? பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க. அது சரியாதான் போச்சு. பா, இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் இல்ல? பாவம், இந்த வீட்டுக்காக உழைக்கிற என் புருஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்கல்ல? கீர்த்தி, நான் செம்ம கடுப்புல இருக்கேன். மரியாதையா போயிடு. நீ இப்ப இத பெருசு படுத்தினேன்னு வைய, மனசாட்சி கூட பார்க்காம கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத. தயவு செஞ்சு இங்க எது போயிடு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ மகா, நாங்க அப்படியே பயந்து நடுங்கிட்டோம். ஐயே கீர்த்தி, இதுங்க கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? வா. அப்படியே பயம் ஒருத்தராளாமா. பெரிய ராட்சசி. உன் மனசுல இருக்கிற பயம் எனக்கு புரியுது மாப்ள. உள்ளுக்குள்ள நீ எதையோ யோசிச்சுட்டு தான் அத வெளியில சொல்ல முடியாம தவிக்கிற. ஒரு பக்கம் தம்பி பாசம், இன்னொரு பக்கம் பொண்டாட்டின்னு உன்னை நீயே தண்டிச்சுக்கிற. உன் நல்ல மனசு யாருக்கும் வராது. ஏப்பா, தோசை கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? இருங்கண்ணே, இந்த சூடா தோசை போட்டுட்டு இருக்காங்க. ஏப்பா, என்னப்பா தோசை போடுறதுக்கு இவ்வளவு நேரமா? அவ்வளவுதான், கஸ்டமர் கோவப்பட்டு இருக்காங்களா? இந்த கொண்டு போய் கொடு. இந்தாங்க, தோசை சூடா சூப்பரா இருக்கு, சாப்பிடுங்க. டேய், கஸ்டமரை பாடுறான்னா அங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? போடா, சாம்பார் ஊத்துறா. ஊத்துறம்பா. எப்பா, அடுத்து வந்து இந்த மாவுளு. எதுக்கு அங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லப்பா, உனக்கே தெரியுமே, சின்ன வயசுல இருந்து எனக்கு ஏர்பிளைன்னா ரொம்ப ஆசை. ஏறதான் முடியல. அட்லீஸ்ட் போறதாவது இங்கிருந்து வேடிக்கை பார்த்துக்கலாமே. டேய், 7 கழுத வயசாகுது, உனக்கு என்ன சின்ன பையன் நினைப்பா? உன்னை எல்லாம் ஏப்பா, எந்த வயசு ஆனாப்பா ஆசை விட்டு போகுமா? ஏய், தத்துவம் பேசாம போய் வேலையை பாரு. அண்ணே, மதியானத்துக்கு ஏதாவது சமைக்கணுமா அண்ணே? இல்ல பூஜா, மாப்பிள்ள மார்க்கெட் போயிருக்கார்ல, அவர் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். நீ பாத்திரத்தை கழுவிட்டு கஸ்டமரை வந்து பாரு. இவனை வச்சுட்டு ஒரு வேலை கூட வாங்க முடியல. நீ வேமா வா. கிரேட் இன்சல்ட். என்ன இன்சல்ட்? போ போ, போய் போய் அங்க போய் என்ன வேணும் கேளு போ. எப்பா வேலு, தங்கச்சி கடைக்கு வருது. பூஜா, தோசை திருப்பி போடு. ஏங்க, எதுக்கு நீங்க கடைக்கு வந்தீங்க? உங்களை வர வேணாம், வீட்லயே ரெஸ்ட் எடுக்க சொன்னேன்ல. இல்ல வேலு, வீட்ல ரொம்ப போர் அடிக்குது, அதான் சும்மா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன். ஐயோ, உங்க உதவியே வேணாம், நீங்க பேசாம போய் ரெஸ்ட் எடுங்க. அதுவே நீங்க எனக்கு செய்யற மிகப்பெரிய உதவிங்க. போங்க ப்ளீஸ் வேலு, ப்ளீஸ் வேலு, போர் அடிக்குது வேலு. ஐயோ ஏங்க, இல்லங்க, நீங்க மொத வீட்டுக்கு போங்க. ஐயோ வேலு, நான் எந்த வேலையுமே செய்யாம அப்படியே இருக்கேன். ஆனா ப்ளீஸ் வீட்டுக்கு மட்டும் போக சொல்லாதீங்க. அண்ணே, அண்ணி பாவம் அண்ணே, வீட்ல ரொம்ப போர் அடிக்கும் போல. அண்ணி இங்கேயே இருந்துட்டு போட்டுமே, விடுங்களேன். ஆமா வேலு, நான் இங்க இருந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன், அமைதியா இருப்பேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க. சரி, எந்த வேலையும் செய்யாம அமைதியா இருந்துக்கணும், கல்லாவை மட்டும் தான் பாத்துக்கணும். தேங்க்ஸ் வேலு. அண்ணி, ரெக்கமெண்ட் பண்ணது நானு. தேங்க்ஸ் அண்ணனுக்கா. நல்லா இருக்கே உங்க நியாயம். இப்ப என்ன,
உனக்கும் தேங்க்யூ சொல்லணும் அவ்வளவுதானே? தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஓகேவா? ஆ சரி இது நல்லா போதும். இருங்க. சரி வேலு.